உப்பு, அதிரசம், வடை, அவரைக்காய் பொரியல், முட்டைகோஸ் பொரியல், வாழைத்தண்டு பொரியல், பச்சடி, அப்பளம் ரெடி, பாயசம், சாப்பாடு. மங்களம்மா ஸ்வீட்டில் நான் ஆரம்பிக்க போறேன். நான் தான் ஆரம்பிப்பேன். நான் வடையில் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு ஃபுல் கட்டுதான். அதுவும் கடையில் வாங்கின அதிரசம். மீதியெல்லாம் வீட்டில் செஞ்சது. இப்படி சாம்பார் வச்சு கொஞ்சம் பொரியல் வச்சு காக்கா எத்தனை வகையான பொரியல். தமிழ்நாட்டோட அறுசுவை உணவே அப்படியே இருக்குது. பிடிக்காது. முழு சைவ சாப்பாடு. உண்மை சொல்றது இதுதான். ஆமாம் ஆமாம். கத்திரிக்காய் வந்து கரைஞ்சிருச்சு. அதிரசம், அதிரசம், வடை, பாயாசம், அவரைக்காய் பொரியல், முட்டைகோஸ் பொரியல், ஜீன்ஸ், வாழைப்பூ பொரியல். சாக்லேட் வாங்கி கொடுத்துரு. நீ வாங்கி கொடுத்துரு. அந்த ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறது. நான் தான் ஜீன்ஸ் சொன்னேன். சரிதாவோட ஸ்பெஷலான தயிர் பச்சடி நான் இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். டேஸ்டா இருக்குது. தயிர் பச்சடி இருக்கிறதா நான் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு ஒரு தடவை கூட செஞ்சு கொடுத்ததில்ல. என் ஃப்ரெண்ட் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க செஞ்சுருந்தாங்க. எப்படின்னு சொல்லி கேட்டு இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி இது கற்றுக்கிட்டேன். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது. எப்போவுமே வந்து இவ்வளோ காய் பொரியல் இவ்வளோ இருந்து நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா பொரியலும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து என்ன எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவேன். இவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எல்லாம் சேர்த்து ஒரு பெசஞ்சு வாயில் போட்டால் அது தனி டேஸ்ட்டு தான். ஆனால் என்ன தெரியல, நிறைய பேத்துக்கு அது பிடிக்கிறது இல்லை. நான் எப்போவுமே சாப்பிடுவோம். ஆனால் இவங்கெல்லாம் என்ன கிண்டல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பார்த்துங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்க 3 வீட்டோட சாப்பாடையும் என்ன இருந்தாலும் சரி போட்டு குழச்சி அடிச்சாதான் அவளுக்கு அன்னைக்கு சாப்பாடே சாப்பிட்ட மாதிரி எப்போ அப்படிதான் சாப்பிடுவாங்க. வேலைக்கு போன பக்கம் என்ன கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்படி தான் சாப்பிடுவியான்னு கேட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்படி சாப்பிட்றதுக்கு. நல்லா தான் இருக்கும். அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா நார்சத்து அதிகம், ஜீரண சக்தி அதிகம். அதனால் எனக்கு சாம்பாரில் இந்த அவரைக்காய் பொரியல் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அப்படி தான் சாப்பிடுவேன். எனக்கும் பிடிக்கும். எளிதாக வச்ச சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் முருங்கைக்காய் அவரைக்காய் பொரியலும் சாம்பாரும் செம்ம டேஸ்ட்டு. முட்டைகோஸ் பொரியல் வச்சு சாம்பாரில் வச்சு சாப்பிட்டோம்னா முட்டைகோஸ் பொரியல் நார் சத்து அதிகமாக இருக்குது. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது மாதிரி முட்டைகோஸ் பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகும். நான் வாழைப்பூ வந்து நிறைய சாப்பிடுவோம். என்னென்னா வாழைப்பூ வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதனால் எப்போ எங்கே வாழைப்பூ பார்த்தாலும் நான் வாங்கி வந்துட்டு வீட்டில் வந்து பொரியல் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாழைப்பூவை மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு நாள்னாச்சு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. வாழைப்பூ வந்து அறுசுவையில் தோற்பு சத்து உள்ளது. பாயிண்ட். வாழைப்பூ வந்து சுகருக்கு நல்லது. அதனால் வாரம் ஒரு தடவை வச்சு சேர்த்துங்க. தண்டு ரொம்ப பிடிக்கும். அதான் என்ன தண்டு இது? வாழைத்தண்டு. வாழைத்தண்டு பச்சடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டு வீட்டில் செஞ்சுருந்தாங்க. எப்படி செய்யறதுன்னு கேட்டு நான் செஞ்சுருந்தேன். தயிர் இருக்கிறதுனால ரொம்ப உடம்பு கூலிங்காக இருக்கும். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து வாழைத்தண்டு அடிக்கடி எடுத்துக்கோங்க. அடுத்து சாம்பார் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரசம். உனக்கு ரசங்களா? இன்னைக்கு வந்து நாங்கள் சோறு குழம்பு ரசம் தயிர் சாப்பிட போகிறோம். எத்தனை சாப்பிட்டாலும் கடைசியில் ரசம் ஊற்றி சாப்பிட்டாதான் ஜீரணம் ஆகும். எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும். அப்படியே இந்த ரசத்தில் வடை வச்சு சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் ஊற்றி குழம்பு சாப்பிட போகிறேன். வெயிலுக்கு இந்த தயிரோட சாப்பிட்டா அப்படியே விட மாட்டா. அப்படியே ஒரு வாய் போட்டா அதோட என்ன வேணும்? எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்டாலும் இந்த சைவ சாப்பாட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ ஒரு இது இருக்கோ வெஜ்ஜுக்கும் அவ்வளோ ஒரு இது இருக்குது. மொத்தத்தில் எல்லாம் வச்சு சாப்பிட்டாலும்
கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு முச்சங்கல்ல வச்சாங்க விளையாட போகிறோம். ஃபைனலா அப்பளம் குழச்சு அதில் பார்த்து அப்படியே குழச்சு ஃபினிஷ் பண்ணினா சத்யா ரெடி. எப்பலாம் சொன்னி போட்டு பாயசத்தில் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு ஒரு சைவ விருந்து. 2 பேரும் இந்த இலையெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வச்சிருங்க, என்னால் முடியல. சரி மேடம், தூக்கி கூட ஆள் வேணுங்களா? 2 பேரும் வந்து தூக்கி விடலாம். அசரப்ப நான் வர சொல்றேன், தூக்கி விடுறேன். நம்ம கையில அவுட்டு இதெல்லாம் கல்லு, நம்ம கல்லு பிடிச்சி வச்ச கல்லு. இதுல இருந்து நம்ம ஒவ்வொன்னா நம்மளுக்கு எத்தனை எடுக்க முடியுமோ அத்தனை வந்து நம்ம எடுக்கலாம். இந்த பக்கம் ஆமா, இங்க இருந்து ஒரு கல் எடுத்து இங்க இப்படி எடுக்கிறது. இப்படி இங்க 2 இருக்கா, 2 எடுத்துக்கலாம். கீழே அழுகிட்டாலும் அவுட்டு, கல்லை விட்டுட்டாலும் அவுட்டு. சரி, ஓகே. அப்ப இந்த கல்லும் இல்ல, அப்ப நான் தான் இப்ப இதெல்லாம் என் கல்லு. பாருங்க காளியோட ஆட்டத்தை. அவுட்டு இல்ல சாதி முடிய ஃபர்ஸ்ட் மட்டும் கரை எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடலாமா? இல்ல நீங்க எல்லாம் அவுட் தான் போ. கொஞ்சம் நல்லா பறக்கு கரகரே தமிழ் பேசிட்டு ஆடுறேன். ஏமாத்துறான் நம்மள. தெரியாது எனக்கு. ஓகே ஓகேங்க. அவுட்டு போடு. சீக்கிரம் அவுட் ஆகுதானே? சீக்கிரம் அவுட் ஆகு. அதான் ஒரு இங்க பிடிக்கலாம். அப்பா அவளுக்கு போடல. நானே லைலா பார்த்தேன். அதான் இவ்வளவுதானே எடுக்கணும். அவளே அவுட் ஆக மாட்டேன். சரி அந்த 2 எடுக்கிறது பயம். அவுட்டு. இந்த விளையாட்டு விளையாடுறதுனால என்ன பெனிஃபிட்னு தெரியுமா? என்ன சொல்லு. கண்ணுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். இதெல்லாம் நம்ம தமிழ்ல விளையாடுறாங்க. அதான் யாரும் அவுட் ஆயிட்டேன். இல்ல இல்ல எங்க வரலையா, நான் எடுக்கும்போது சின்னது. நான் டவுன்ல போயிட்டே பாரு. 2 எடுக்க. ஏன் அந்த கல் வை, இங்க இருந்து எடுக்கணும். நீ டெவலப் ஆயிட்ட. இப்படி 4 நாளா எடுத்து வச்சின்னா ஒரு அச்சு. லலிதா வந்துட்டு எத்தனை அச்சு இருக்குது? ஏன்னா இருக்கிறதுல லலிதா எடுத்தா கம்மியா இருக்குது. 2-3 தடவை சீக்கிரம் அவுட் ஆயிட்டா. 15 அச்சு 2 கல்லு போட்டு நம்ம விளையாடணும். 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 அச்சும் 15 அச்சும் 2 கல்லு வேணுமா? அதனால 15 அச்சு 2 கல்லு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு விளையாண்டு. சம்மர் லீவ் இல்லையா, இது மாதிரி குழந்தைங்கள்லாம் வெயிலுக்கு ஓடி ஆடி விளையாட முடியாது. வீட்டுக்குள்ளாரே இப்படி உட்காந்து இந்த விளையாட்டு விளையாண்டோம்னா கண்ணுக்கும் நல்ல எக்ஸசைஸு, கைக்கும் நல்ல எக்ஸசைஸு, கழுத்துக்கும் நல்ல எக்ஸசைஸு, கால்குலேஷன் மைண்டு வரும். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை டாயிங் அமுத்துங்க. Thank you.